All six, 6, 8. 6, 8. No. அங்க பாண்டி பஜார் வந்தாச்சு. அன்னைக்கு நான் சொன்ன பரவாயில்ல, வெதர் நிஜமா நல்லா இருக்கு. நீ மாதிரியே இல்ல, வெதர் பயங்கர சூப்பரா இருக்குல்லம்மா. அதுக்குதான் கிருஷி கேக்குறான். நான் சொன்னேன் நடக்கிறதுக்கு நல்லா சூப்பர், நம்ம நல்லா நடக்கலாம் அப்படின்னா. நடந்து எங்க போறோம் அப்படின்னா அம்மா கடை போயிட்டாங்க. டேய் அப்படியே நடக்க போறோம் வாடா அப்படின்னாங்க. இது அங்க போறா இது அது பேர் என்னது, பிஜியன்ஸ். காக்காவா பிஜியன்ஸா? பிஜியன்ஸ் தான். ஓகே, சூப்பரா இருக்குங்க ரோடெல்லாம். ஐ மீன் இந்த பாத்வே வந்து நல்லா பெருசா போட்டு, ஐ திங்க் நான் இப்பதான் வரேன்னு நினைக்கிறேன். அம்மா வந்து ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தாங்க, அம்மா நல்லா இருக்குமா பாத்வே எல்லாம் நல்லா பெருசா போட்டு. சில்லுன்னு இருக்குன்னு சார் கிருஷி உள்ள போறதுக்கு பிளான் போடுறான். சில்லுன்னு இருக்குன்ட்டு டக்குன்னு உள்ள போலாமாமா இவரு. ஸோ இங்க வந்து கேம்ஸ் இருக்கு. நாங்க நாயுடு ஹால்குள்ள வந்திருக்கோம். கேம்ஸ் இருக்கு. கிருஷி கேரம் போர்டா, நான் உங்களுக்கு சொல்றேன். இரு இரு நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன். ஆக்சுவலி வீட்டுல கேரம் போர்டு இருந்துச்சு, எல்லாம் போயிடுச்சு. பாருங்க. சரி ஓகே, நீங்க எல்லாம் உட்காந்துருக்கீங்களா? இங்க பரவாயில்ல, 3 கீழே உட்காந்துருக்காங்க. நான் வந்து சும்மா ஷாப்பிங்காக வந்தாச்சு. எப்படி இருக்குன்னு பாப்போம். ஷாப்பிங் முடிக்கிறதுக்குள்ள இங்க பாருங்க என்ன செம்ம கேம் விளையாடிட்டு இருக்காங்க. அனி பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டான். வீட்டுக்கு போனோடனே முதல்ல நான் இதை வாங்கணும் போல இருக்கேன். இந்த கேம் விளையாடணும். ஸோ நான் என்ன டாப் வாங்கினேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய ட்ரை பண்ணேன். அங்க வேணா பிக்சர்ஸ் பாருங்க. அதுக்கப்புறம் நான் இந்த டாப் வாங்கினேன், நல்லா இருக்கு ஆக்சுவலி. அதுக்கப்புறம் இன்னர்ஸ் கொஞ்சம் வாங்கியாச்சு. நாயுடு ஹால் தான். யாருடா வின்னிங்ல இருக்காங்க? அம்மா நீ எவ்வளவோ வச்சிருக்க? அம்மாக்கு பிராக்டிஸ் இருக்குடா. ஆனா அவங்களையும் டிம்கி கொடுத்துட்டு நீங்க இவ்வளவு எடுத்திருக்கீங்களே, பரவாயில்ல. வச்சிருக்க 35 பரவாயில்லையே, அழகா நமக்கு வந்துட்டு இதெல்லாம் வச்சிருக்காங்க. நானே விளையாடி ரொம்ப நாள் ஆச்சு. நீமா இல்லம்மா, நான் ஒரே ஒரு இது பண்ணிட்டடா. சப்போர்ட்டுக்கு வேற அடிச்சிட்டானேமா. சரி விளையாடட்டும், போகலாம். நாயுடு ஹால்ல இருந்து இவங்களை வந்துட்டு இழுத்துட்டு வரத்துக்குள்ள எனக்கு போதும் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து கேம் விளையாடுறதுல வந்துட்டு ரொம்ப பிஸி ஆயிட்டானுங்க. வாங்கடா கைய புடிங்கடா. அம்மம்மா தான்டா ப்ரோவோட போயிடுவோம். ஐயோ அம்மம்மா தான் ப்ரோன்னே ஒன்ன புடிச்சிட்டான். எங்க கூட வந்தானா இடிச்சு தள்ளிடுவேன்ட்டு அதான் ஒண்ணு வாக்கிங் கூட்டி எல்லா நேரம் ஒன் வேல வராங்க. ஓ ஒன் வேவா? ஓகே வா போலாம் வா. பத்தியா, நான் தான் கடைசியில உன்னை வர சொன்னேன். அமையா இருக்குங்க நடக்கிறதுக்கு. அம்மா நீ சொன்னது கரெக்டுமா, இங்க நடக்கிறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குமா. ஆமா ஆமா, இவ்வளவு பெரிய ஏரியாவா? சோ நல்லா இருக்கு. ஓ இந்த பூக்கடை. ஓ இந்த பில்டிங்குள்ள வந்து டிரெஸ்ஸஸ் எல்லாம் இருக்கா இன்னும்? இங்க இருக்கு, அதெல்லாம் நல்லா இருக்காது. அம்மா குட்டி இதுக்குன்னு போக முடியாது. பாலாஜி பவன். நாங்க இங்கெல்லாம் முதல்லாம் வந்து பாண்டி பஜார் ஷாப்பிங் முடிச்சு நேரா பாலாஜி பவன் போய் சாப்பிட்டு வருவோம். ரிமெம்பர்மா? ஒரு வாட்டி சாப்பிட்டுருக்கோம். கீதம் காஃபே வாங்கி கூட இருக்கு இங்க நினைக்கிறேன். ஆமா கீதம் காஃபே தான். ஓ அப்ப அதான் போயிருக்கோமா? ஓகே ஓகே வாங்கடா போலாம். ஆமாடா நான் இருக்கேன். சான்வி மாதிரி இருக்கா? ஏமா அழகா தாண்டா இருக்கு அந்த சான்வி மாதிரி. இளநீர் குடிக்கலாம்னு நினைச்சோம். ஈயெல்லாம் மிக்குதான், அதனால பசங்க ரெண்டும் பேதி கத்திட்டு நாங்க போகவே இல்லை.
ஏய் ஈ அவ்வளவா இல்லடா. ஒருவேளை கட் பண்ணா வந்துருமோ? சரி ஈ இருக்குதான் வாங்க. முதல்லாம் வந்து இங்க ஃபுல் கடைங்க இருக்கும். இப்ப வந்து கடைங்க இல்ல. நிறைய கடைங்க இருந்தா ஜாலியா இருக்கும். இன்னும் ஏன்டா இல்லன்னு தெரியல. கப்பில்ல வா. இவங்க வேற ரோட்ல போற எல்லா சொல்லுங்க போட்டுட்டு இருக்காங்க. பாண்டி பஜாரா இது? இவனுங்க 2 பேரும் இப்ப போயிட்டு வேலையா நான் Amazon.in போய் கேரம் போர்ட் போடணும். கரெக்டா நீமா? ஓகே நீமா. ஒருத்தர் யாரோ எடுத்துட்டு வந்து ஸ்கேம் அப்படின்றான். ஒருத்தர் வந்துட்டு ஐபேட் உடைய சாரி இது இருக்கான், ஏர்பாட்ஸ் எடுத்துருந்தாரு. கண்டிப்பா அது வந்துட்டு ஃபேக்காக தான் இருக்கணும். எங்க பாடுறா, இங்கேயே ஃபேன் இருக்குடா. தொடாத நம்ம கிட்ட தான் இருக்குல்ல. வா ஆமாம்மா, நல்ல பார்ப்பாங்கன்ட்டு. எவ்வளோவாம்மா? ஓகே 280 rupees-ஆ? எங்க இது பண்ணாலுமே நிக்க விட மாட்டேங்குதுங்க ரெண்டும் சேர்ந்து. ரெண்டும் இல்லை, அனீஷ் தான். இங்க இருக்கு கீதா கேஃபே. இப்பதான் அம்மா சொன்னாங்க. கரெக்ட், நாங்க அங்கதான் போயிட்டு சாப்பிடுவோம். மாத்தி சொல்லிட்டோம். சரி ஓகே. இங்க வந்துட்டு இந்த ஏரியாவுக்கு ஆப்போசிட்ல இருக்கும் பாண்டி பஜார் ஃபேஷன் சொல்லிட்டு. நல்லா தான் இருக்கு உங்ககிட்ட. ஸோ ப்ரைஸும் நாமினலாக தான் இருக்கு. இது அழகா இருக்கே. காட்டனா? எனக்கு காட்டன் இல்லாம வேணும். ட்ரை பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு டைட்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா உள்ள ஸ்லிப்பு போட்டுட்டு, ஆமா இதை ஆஃப் பண்ணிடு. இல்லம்மா, உள்ள ஸ்லிப்பு போட்டுட்டு போடுறேம்மா. மேபி அதனால கூட இருக்கலாம். ஆனா நல்லா இருக்கு. பெரிய சைஸ் பாக்குறீங்களா? அனி சீரியஸ்லி அனாயிங் பண்ற நீனு. இதே கலர் இருக்கா? ஓகே. ஐ திங்க் இது கரெக்டா இருக்கு. இது கரெக்டா இருக்கும். நல்லாதான் இருக்கு. இங்கே முடிச்சாச்சு. ஆக்சுவலா இவங்க கடை மேல இருக்கு. யாரும் மேல வரலன்னு சொல்லிட்டு கீழே எடுத்துட்டு வந்து எல்லாத்தையும் இங்கேயே வச்சுட்டாங்க போல இருக்கு. எஸ், வாங்கி முடிச்சிட்டோம். இருடா, சேஞ்ச் வாங்கலாம்டா. இந்த பசங்க வந்துட்டு ஒரு விதம் பொறுமையை இழந்து விட்டார்கள். ஃபுல்லா பாத்தீங்கன்னா பயங்கர ஷாப்பிங் தாங்க. இந்த பாண்டி பஜார் அந்த ரத்னா கேஃபே இல்ல கீதம் கேஃபேக்கு ஆப்போசிட் ஃபுல்லா ஷாப்பிங் தான். நாங்க அங்கதான் சும்மா ஒரு வாக் போயிட்டு இருக்கோம். எல்லாம் வாங்கி முடிச்சாச்சு. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி கேப் தான் எங்களுக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. கேன்சல் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்குதான் நாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எப்போது க்ளோத் ஷாப்பிங் போகும்போது ஸ்டக் ஆகுறோம். Yes. No. Yes. No. ஸோ நல்லா இருக்கு. ஆனா இங்க நின்று அப்படியே வேடிக்கை பார்க்கறதுக்கு இங்க பாருங்க. இங்க வந்து நமக்கு உட்கார்றதுக்கு இடம் வேற போட்டு வச்சிருக்காங்க. உட்காருங்கடா, உட்காரணி. கேபு தாங்க ஒரே டார்ச்சர். கேபுக்கு தான் வெயிட்டிங். ஆனா வந்து பாத்தீங்கன்னா வெதர் நல்லாவே இருக்கு. இப்போ மணி 6 o'clock ஆகுது. ரோடே ஜிக்குன்னு இருக்குது. 2 கேப் எங்களை கேன்சல் பண்ணி விட்டுருச்சு. இல்லடா, ஒரு கேப் வந்து எங்களை வந்துட்டு கேன்சல் பண்ணிக்கிட்டு வந்துட்டு போயிட்டான். இல்லம்மா, கொஞ்சம் தூரம் நடந்துட்டு சொல்லுமா. சும்மா 2 கடைமா தாண்டி வந்துட்டோமா. போட்ட இடத்துல ஏன் நிக்க கூடாது, அதனால கேன்சல் பண்ணுங்க சொல்லிட்டு கேன்சல் பண்ணி போயிடுச்சு. பக்கத்துலயே தாங்க நிக்கிறாங்க. அதாவது நாங்க இங்க உட்கார்ந்துருக்கோம், அங்கதான் இருந்தோம். இறக்கி விட்டேன் யாரையோ உன்னை கை காமிச்சு குடுக்குன்னு இறங்கி நான் கிராஸ் பண்றதுக்கு அவன் போயிட்டான். சரி போயிட்டான், பின்னாடியே ஓடி வரேன் நான் வந்துட்டு. அப்ப தெரிஞ்சுதாமா போயிருக்காங்க. பார்த்தா என்ன தெரிஞ்சுதான். நீங்க போட்ட இடத்துல நிக்க வேண்டியது தானே. கொஞ்சம் தள்ளி நின்ன
அவன் அவன் சரியான பிபி காரனா இருப்பான் போல இருக்குது. கேபை சரைவிடுன்னு வந்துச்சு, இருங்க பார்க்கலாம். ஸோ கேப் தான் பிரச்சனையா இருக்கு, மிச்சபடி எதுவுமே இல்லை. நமக்கு ஓன் கார் இருக்கு அப்படின்னா நமக்கு அப்படியே சும்மா ஜம்முன்னு வந்துட்டு போகலாம். ஜாலியா ஷாப்பிங் பண்ணி முடிச்சாச்சு. சரி ஓகேங்க, வீட்டுக்கு கிளம்பி போகலாம். லூடோவில் ஓப்பன் பண்ணுங்க, ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குல்ல. ஸோ நாங்கள் என்ன இது என்ன ஐட்டம் நீங்களே பாருங்களேன். இவங்க 2 பேரும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க அந்த ஐட்டத்தை பார்த்தானுங்கன்னா. அனி இதை வச்சு எப்படி கொசு அடிக்கணும்னு தெரியுமா? நீ இரு 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 ஒருத்தர பார்க்கலாம். நீ ஏன் கவலைப்படுற? அவங்களா let them learn. என்னெல்லாம் அடிக்க கூடாது. அதாவது நீ கொசு பேட்டை வாங்கி நீயே உனக்கு சொந்த கல்ல சூனிய வச்சுக்கிட்ட, தெரியும்ல இது. சோ நாங்க வந்துட்டு மணி 8 o'clock ஆகுது. ஆமாமா, அதான் அம்மா சொல்றாங்க. சதீஷ்க்கு இந்த மாதிரி ரொம்ப ஆசை. இப்பதான் நான் சதீஷ் கிட்ட பேசினேன், சாமி நல்லா இருக்கா, எங்களை மிஸ் பண்றாளாம். சதீஷ் சொல்லிட்டு இருந்தாரு. அப்ப சொல்லிட்டு இருந்தாரு, என்ன சொன்னாருன்னா வரும்போது ஒரு கொசு பேட்டை வாங்கிட்டு வரணுமா. அதான் சொன்னேன், பிளக் இப்படி இருக்குமேனு, யூஎஸ்பியில் இருக்கிற மாதிரி எதனா இருந்தா வாங்கிட்டு வா அப்படின்னாரு. கொடு அனி கொடு, அந்த டேப் எடுத்தாதான் ஆன் பண்ண முடியும். இன்னைக்கு அனிக்கான என்டர்டைன்மெண்ட், அம்மாக்காக சோதனை நாள். ஐயோ, எனக்கு இவன் கிட்ட மாட்டிக்கிட்டு. கொசு இல்லடா, ஒரு பெரிய கொசு ஒண்ணு உட்காந்துருக்குதுடா. கண்டுபிடிச்சிட்டான் பத்தியா, நான் தான்ட்டு அவன் நீ தான்ட்டு. சரி ஓகே, டின்னருக்கு நாங்க வந்து இன்னைக்கு என்ன பிளான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளியே ஆர்டர் பண்ண போறோம். 2 days டின்னர். இது வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப நாளா வந்து நாள்ல இருந்து ஸ்விக்கி அமது ஜொமேட்டோ இதுல எதனா ஒன்றுல ஆர்டர் பண்ணணும்னு ரொம்ப நாளா எங்களுக்கு ஆசை. சும்மா ட்ரை பண்ணி தான் பார்க்கலாமே எப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து இன்னைக்கு வந்து நிறைவேற போக போகுது. நாங்க வந்துட்டு இருங்களேன், பொங்கல் சட்னி ஆர்டர் பண்ணலாமாடா? வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். பன்னீர் பட்டர் மசாலா ரைஸ் பவுலா? நோ. பூரி ஆலு 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 ஆலு. எப்படி பார்க்கணும் இதுல? மேங்கோ என்னதுடா அது? மேங்கோ பன்னீர் அண்ட் தவா பராத்தாவா? நல்லா வாங்கிட்டு நம்ம எல்லாருமே சாப்பிடுற மாதிரி இருக்கணும் இல்ல கிருஷ்மா? சோ நாங்க வந்து என்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்கோம். இதெல்லாம் மேங்கோ லஸ்ஸி தாலி மாதிரியா? ஓகே. எப்படி தாலியா? எதுவுமே இல்ல, கேரைஸே கொடுக்கையா? மா ஒருத்தன் வந்து தக்காளி தொக்கா வீட்டுல ஏற்கனவே இருக்கு, ரோட்டி தக்காளி தொக்கி கேட்கறான். ஒருத்தன் கர்ட் ரைஸ் கேட்கறான். பரத்துக்கு கோதுமை தோசை பண்ணி சாப்பிடலாம். கோதுமை அம்மா சூப்பரா கோதுமை தோசை பண்ணுவாங்கடா, அல்டிமேட்டா இருக்கும் ஆக்சுவலி. பாய்சனிங். ஐயோ கொழுப்புடா உனக்கு. என்னவா? ஃபுட் பாய்சனா? சரிம்மா, அவனுக்கு அதே வாங்கி கொடுத்துருவாங்க. டாமினோஸ் பீஸா வாங்கி கொடுத்துருமா, தட்டியா உட்காந்து சாப்பிடுவான். மோமோஸ் வேணுமா? நோ, அது மைதா கொழுக்கட்டடா. யாருக்குடா ஃப்ராங்கி வேணும்? what's a frankie? லைக் a roll. அதே சப்பாத்தியை சுருட்டி உள்ள வச்சு கொடுப்பானுங்க. ஆக மொத்தம் நம்ம எதுமே வாங்க போறது இல்ல. ஃப்ராங்கி வேணுமா? என்ன நான் கேட்ட பின் நான் என்ன சொல்றது? சவுத் இந்தியன். ஓகே, ஒழுங்கா சப்பாத்தியும் தனித்தனியா சாப்பிடலாமா? நார்த் இந்தியன் தானே வெறியும். நித்யா அமிர்தம் தானே நீ சொன்னமா? ஓகே, நம்ம ஆர்டர் தான் பண்ணோம். கீதம் வெஜ் ரெஸ்டாரண்ட் அம்மா சொன்ன. என்னது? கீதம் வெஜ் ரெஸ்டாரண்டா சொன்ன? அது பாரு, இன்னைக்கு நாங்க வாங்க போறதுல வெயிட். பேசாம மொத்த டெசர்ட் வாங்கலாம். ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி. என்ன மாதிரி? திண்டுக்கல் தலப்பாக்கட்டி வாங்கலாம். சிமாய் ஐஸ்கிரீம் மாதிரி வாங்கலாம். அது சாப்பிட்டு பேசாம இருப்பியா நீ? ஐஸ்கிரீம் எங்களுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு பேசாம இருப்பியா நீ? ஆமாங்க, எங்களுக்கு ஐஸ்கிரீம் போதும். அப்புறம் வேற என்ன சாப்பிட போற? அன்னைக்குட்டி வெறும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு பேசாம இருப்ப. 2 3 4 5 ஐஸ்கிரீம் சாப்பிட்டா வயிறு ஃபுல் ஆயிடும். அம்மா குக் பண்ணு. ஆக மொத்தம் அம்மா குக் பண்றதுக்கு எதுக்கு நாங்க வாங்கணும்? நாங்க இப்போ வந்துட்டு நார்த் இந்தியாவுக்கு போயிட்டோங்க. நார்த் இந்தியால போய் தேடிட்டு இருக்கோம். தோசை இருக்குமா? தோசை வந்துட்டு நம்ம சுட சுட சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். அது வாங்கணுமா? சட்னி பயமா வைக்கிறாங்க. அது சட்னி இல்லடா, அது கிரேவி. என்னடா நீங்க
க்ரீம் சென்டர் எதுக்கு க்ரீம் சென்டர் போட்டீங்க அதுக்குள்ள? அதாவது அம்மம்மாவை எப்படி அட்ராக்ட் பண்ணமோ அப்படி அட்ராக்ட் பண்றதுக்கு நாங்க என்னவா? signature biryani. They will. Oh. இப்போ க்ரீம் சென்டர்ல பிரியாணி வேற இருக்கா? வெளில சாப்பிடலாம்னு ஆசைப்படுவானுங்க. ஆனா நாங்க வந்துட்டு வெளிய சாப்பாடு எங்களுக்கு இப்ப வந்து எப்படா இந்தியாவுக்கு வரும் வெளியே சாப்பிடலாம் அப்படிலாம் இருந்தது. ஏன்னா அங்க அடிக்கடி நம்ம வந்து வெளில போக முடியாது. ஸோ இங்க வந்து எங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் அப்படியே எங்களுக்கு வந்து அந்த திங்கிங் இருக்கு. ஏன்னா நாங்க ஆல்மோஸ்ட் நிறைய நாள் வெளில சாப்பிட்டதுனால மேபி அந்த திங்கிங் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். எப்படி ஆட் பண்றது? ஷாஹி பன்னீர் வருது, எந்த ஸ்டோர்ல இருந்து ஆட் பண்ணனும் கூட எங்களுக்கு தெரியல. அதுல ஷாஹி பன்னீர் அம்மா நீ அப்ப சொல்லிட்டு இருந்த இந்த மாதிரி டெய்லி தேடிட்டு போயிட்டு சமைச்சிட்டு சாப்பிட்டுருவியா? அவ்வளவுதான். அவ்வளவுதான் பாப்பேன் எல்லாம். உங்க அப்பா அப்படிதான் சொல்றாரு, இதெல்லாம் பார்த்துட்டு நல்லா பொழுது உட்காந்து பார்ப்போம். சரி வேணா விடு. இப்ப நாங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் இது பண்ணிட்டு இப்ப நாங்க வந்து கடைசியா வந்து 8:30 மணிக்கு சமைக்க ஆரம்பிக்க போறேன். 8:30 மணி ஆயிடுச்சா, நாங்க வந்து சமைச்சே சாப்பிடலாம் நாங்களும் முடிவுக்கு வந்துட்டோம். அதான் இப்ப நாங்க வந்துட்டு ரோட்டி பண்ண போறாங்க அம்மா. வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து ரோட்டி சாப்பிடலாம். அவ்வளவுதான் முடிஞ்சது. எல்லா வெப்சைட்லயும் வந்து பார்த்துட்டு சமைக்காம வீட்டுல வாங்காம வீட்டுல சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். வெங்காயம் பச்சை மிளகாய்லாம் என்னம்மா சொல்ற இதை பத்தி? இதுதான் அம்மா நீயும் அப்பா அடிக்கடி பண்ணுவீங்க, இன்னைக்கும் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, உங்க அப்பா எப்போதும் சொல்லுவாரு, போர் அடிச்சா ஸ்விக்கில ஆன் பண்ணி தரேன் அப்படியே பாரு பொழுது போவோம் அப்படின்னு. இதுதான் அப்பா நம்மளோட சேர்றதே இல்ல தெரியும்ல. இப்ப டைம் என்ன தெரியும் இல்லங்க, மணி 9:15. எங்க அப்பா போனாரு வெளில, இந்நேரம் சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டாரு. முடிஞ்சிடுச்சு இல்லம்மா. இதுதான் நம்மளோட சேர்றதே இல்லை. நம்ம சவாசமே வேணும்னு இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். இதுங்களோட சேர்ந்தா நமக்கு சோறு கிடையாது அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் டேவே நம்ம இழுத்து சுத்தினதுலதாம்மா இது தெரிச்சு ஓடிட்டாரு. தெரிச்சு ஓடினவர் தான். சிம்பிள் உப்புமா டக்குன்னு வேற வழியே இல்ல. இன்னைக்கு நாங்க உப்புமா பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. உப்புமா வித் தக்காளி தொக்கு. உடைய ஃபட்டாஃபட் உப்புமா. ஆக்சுவலி உப்புமானாலே ஃபட்டாஃபட் தான். அதுல என்ன இதுல இன்னும் ஃபட்டாஃபட்னு நான் சொல்றேன். இதெல்லாம் தாளிச்சதுக்கு போட்டிருக்காங்க. சொல்லுமா. இதை தாளிச்சதுக்கு அப்புறம் எல்லாம் நிறைய விட்டுருக்கியோமா? இழுத்துக்கும், அப்பதான் உனக்கு உப்புமா கரெக்டா வரும். ஓகே ஓகே. இல்லாட்டி உப்புமா வந்து களி மாதிரி ஆயிடுமே. உப்புமாக்கும் என்ன வேணும், கண்டிப்பா என்ன வேணும். ஒருவேளை கடாய் மாதிரி இருக்கனால நிறைய தெரியுது. பச்சை மிளகா. எவ்வளவு வெங்காயம்? ஒரு வெங்காயம் பெருசு. ஓகே ஓகே. வெங்காயம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1 கப்பு. இது இங்கதான் ஒரு ஸ்பெஷல் பாயிண்ட். இது வந்து ஏற்கனவே வெந்நீரை வந்து கொதிக்க வச்சுட்டாங்க. அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வெங்காயம் இருக்கு பாத்தீங்களா? சொல்லுமா நீனு. இது வந்து எல்லாம் வறுத்து வச்சுட்டு தனியா வச்சுட்டு அப்புறம் பண்றது. அப்படி பண்ண மாட்டேன். இது வறுத்ததுக்கு அப்புறம் இதை தூக்கி போட்டு வந்து தண்ணியை கொட்டிட்டு முடிஞ்சு போச்சு. ஆமா, இதுதான் அம்மாவுடைய டக்குன்னு இன்னும், அதாவது உப்புமாவே சீக்கிரம் பண்றது. அதுலயும் இன்னொரு ஒரு ஷார்ட் கட் பண்ணுங்க. அது டக்குன்னு உப்புமா, இது டக்கு டக்கு உப்புமா. ஓ மை காட் மா, சீரியஸ்லி. ஓகே ஓகே. வெங்காயம் வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறம் அதுல வந்து உப்பு. ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் உப்புமா. ஆக்சுவலி என்னுடைய ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து நல்ல உப்புமா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா அவங்க சொல்லுவாங்க இந்தியால கிடைக்கிற ரவை வந்து ரொம்ப சூப்பரா இருக்குமா. யாரு தெரியும்லமா? ஓ, உனக்கு தெரியாதா? உப்புமா பிடிக்கும் எனக்கு தெரியும். எல்லாரும் சிரிப்பாங்க. ஆமா, ஆனா வந்துட்டு நல்லாதானே இருக்கும். அம்மாக்கும் பிடிக்கும். சோ அவங்க சொல்லுவாங்க இந்தியால அவங்க அதாவது ட்ரூ உப்மா லவர்ஸ்க்கு தான் வந்து அந்த டிஃபரன்ஷியேட் பண்றது தெரியும். இப்ப நம்ம ட்ரூ இட்லி லவர்ஸ்னா கடையில வாங்கின மாவை வீட்டுல சடைச்ச மாவான்னு தெரியும்ல, அதே மாதிரி ட்ரூ உப்மா லவர்ஸ்க்கு தான் அது தெரியும். அவங்க சொல்லுவாங்க இந்தியால இருக்கு பாத்தீங்களா இந்த மாவு வந்து இந்த உப்மா இது வந்து ரவை வந்து பயங்கர சூப்பரா இருக்குமா. ரவைன்றதே நான் டக்குன்னு மாத்திட்டேன். ஆனா அங்க இருக்க ரவை உப்மா ரவை. ஓகே, அங்க இருக்க ரவை வந்து சரியா வராதான். அவங்க வந்து சொல்லும் போது ஸ்வேதா நீங்க ஊருக்கு போனீங்கன்னா உப்மா ரவை வாங்கிட்டு வாங்க அப்படிங்குவாங்க. நீ ஒரு வாட்டி ரவை வாங்கினேன் குண்டு குண்டா. ஓ, அது வந்துட்டு என்ன ரவைனே தெரியாது. அதை வச்சு நான் கேசரி பண்ணி வாழ்க்கையே வெறுத்துட்டேன். இனிமே ஜென்மத்துக்கு அந்த ரவையை தொடவே கூடாது. கடைசியில அது வந்து இது பண்ணிட்டோமே, அரிசி உப்புமா மாதிரி. கரெக்ட், நல்லா வந்துதானா அது? ஆமா, சூப்பரா. சோ அதனால நான் வந்துட்டு மேபி ஒரே ஒரு பாக்கெட் உப்புமா வாங்கிட்டு போயிட்டு ரவைய வாங்கிட்டு போயிட்டு நம்ம உப்புமாவை வந்து ட்ரை பண்ணி அவருக்கு செஞ்சு கொடுப்போம். ஆனா அவருக்கு அதிர்வாரு, அடி பாய் இதைதான் வாங்கிட்டு வந்தியா அப்படின்னு. ஏன்னா அவருக்கு உப்புமா பிடிக்காது. அவங்க சொன்னாங்க பாத்தீங்களா இதுலயே போட்டு வறுத்துருவாங்கன்ட்டு. அவ்வளவுதான், அந்த வெங்காயத்திலேயே வந்துட்டு போட்டு வறுத்துடுறாங்க.
இந்த இந்தியன் ரவாக்கு 1 கப்பு ரவைக்கு 2 கப்பு தண்ணி இல்லம்மா? 2.25 கப்பு போடுவேன். 2.25 ஆனா யுஎஸ்க்கு வந்து நிறைய போடுற மாதிரி யா 3 to 4 கப்ஸ் வரும். அம்மா வந்து என்னடி இது உறிஞ்சிக்கிட்டே இருக்கு. அம்மா நீ ஏமா அளந்தெல்லாம் போடாத அப்படியே ஊத்துமானுவேன் நானு. விட்டு என்னதான் பாத்தியா? யா அப்சர்வ் ஆயிடுச்சுல. அவ்வளவுதான். இதுலயே அம்மா வறுத்துருவாங்க. இன்னும் கொஞ்சம் வறுக்கணும் நல்லா. அதான் இதுலயே அம்மா நல்லா வறுத்துருவாங்க. நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து இங்க கொதிக்கிற தண்ணிய வந்து அதுல ஊத்திட்டு நல்லா கிண்டினோம்னா நம்ம உப்புமா ரெடி. தக்காளி தொக்கு இருக்கு, சட்னி பண்ணல, பரவாயில்ல. ஆமா எங்களுக்கு சீரியஸ்லி தக்காளி தொக்குன்னா ரொம்ப ஆசையா சாப்பிடுவானுங்க. ஆனா உப்புக்கு சட்னி நல்லா இருக்கும். இப்ப பண்ண டைம் இல்ல, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இல்ல கிருஷிக் வந்து எல்லாம் ஸ்விக்கியாலதான். கிருஷிக் வந்து தக்காளி நானும் வாய் பார்த்துட்டு இருந்தேன் ஸ்விக்கில. கடைசியில பார்த்து அதே சப்பாத்தி, அதே வந்து பன்னீர் பட்டர் மசாலா. ஆடாப்போ சரி ஓகேங்க, அவ்வளவுதான். இதுல தண்ணி ஊத்துட்டோம். சூப்பரா வந்து வறுத்துட்டாங்க அந்த இதுலயே. இப்ப வந்துட்டு தண்ணி ஊத்திடலாமாமா? சூப்பர். நம்மளுடைய செமையான ஓகே. இதுதான் கட்டி தட்டாதான் ஆக்சுவலி, இல்லனா கட்டி தட்டிடுமா. ஆனால இந்த மெத்தட வந்து ட்ரை பண்ணிட்டு இந்த மெத்தட ட்ரை பண்ண சொல்றாங்க. இதுல வந்து கட்டியே தட்டாதான், உதிரியா சூப்பரா வருமா. உங்ககிட்ட மைக் இல்லன்றத நீ மறந்துட்டமா? இந்த மெத்தட் தான் கட்டி தட்டாது, உதிரியா வரும். ரவையை போட்டும் போது கொஞ்சம் கட்டி தட்ட சான்சஸ் இருக்கு. இதுனா ஏன்னா அப்படியே தண்ணி விடும்போது கலர் வரும் இல்லையா. அது தவிர எண்ணெய் குடிச்சிருக்கு ரவை, அப்ப வந்து அது கட்டி தட்டாது. அதுதான் அவ்வளவுதான். இப்போ வந்துட்டு ஃபுல்லா வாட்டர் கெட்டி ஆகணும். அவ்வளோதான், கெட்டி ஆயிடுச்சுன்னா நம்மளுடைய உப்புமா ரெடி. சரி ஓகேங்க, ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம உள்ள உட்காந்து சாப்பிடலாம். ஸோ சூப்பரான உப்புமா இது வந்துட்டு தக்காளி சட்னி. காலையில் வந்து அம்மா பண்ணாங்க தக்காளி சட்னி, பொங்கல் பண்ணாங்க, அதுக்கு தக்காளி சட்னி பண்ணியிருந்தாங்க கரெக்டுமா. அதுக்கு அப்படியே உப்புமாக்கும் வச்சுட்டாங்க. ஸோ உப்புமா தக்காளி சட்னி ப்ளஸ் தக்காளி தொக்கு, அவ்வளோதான். ஸோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கன்சிஸ்டன்சி. அவ்வளோதாங்க, கிறிஷும் சாப்பிட ஆரம்பிச்சிச்சு, அனிஷும் சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் அமுக்குங்க. பாய் அனி, பாய் சொல்ல. Bye. Like பண்ணுங்க, share பண்ணுங்க, subscribe பண்ணுங்க, notification bell on. Bye. பாய் கிருஷ்ணி. Bye. பாய்.